இன்றைக்கு கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த மாமனிதர். அப்படி மூத்த தேசிய கட்சி தலைவரை அவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பேற்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசியது மன்னிக்க முடியாத செயல் என்பதை. காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மாணவ செல்வமுடைய நிலை அறிந்து அதற்கு உதவுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமா இருந்தது. அவர் தேசிய தலைவராக போற்றப்பட்டவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டன, பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல்வேறு மின்நிலையங்களை கொண்டு வந்தார், பல்வேறு பள்ளிகளை நிறுவி இன்றைக்கு கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த மாமனிதர். அப்படி மூத்த தேசிய கட்சி தலைவரை அவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பேற்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசியது மன்னிக்க முடியாத செயல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக பொறுத்தவரைக்கும் தேசப்பட்டுள்ளவர்களை, தேசத்திற்காக உழைத்தவர்களை, தங்களை இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களெல்லாம் மணிமண்டபம், சிலைகள் இப்படி கௌரவித்த அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டிற்காக உழைத்தவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தமிழகம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கட்சி நிர்வாகிகள் என்பதை நேரத்தில் நாட்டு மக்களுக்கு உணர்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.